தெல்லிப்பள்ளி போலீசார் முதுகெலும்பு இருந்தால் சவாலுக்கு வாருங்கள், மகனுக்காக சவால் விடுத்த தாய். மணல் காணப்படும் இடங்களை அடையாளப்படுத்தும் நோக்குடன் உத்தியோகத்தர்கள் கள விஜயம். வெள்ளையானின் நெருங்கிய சகாக்கள் தலைமறைவு, சிறைக்குள் ஆபத்தா? அமைச்சர் லால்காந்தவுக்கு எதிராக முறைப்பாடு. ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் ராணுவ புலனாய்வு பிரிவு செய்த சதி, பயங்கர தகவல்கள் அம்பலம். ஈழத்தமிழர்களின் உரிமைகள் குறித்து பின்லாந்து பாராளுமன்றில் கேள்வி. அரசியல் தீர்வுதான் நாட்டின் எதிர்காலம், ஸ்ரீநேசன் எம்பி திட்டவட்டம். கிளீன் ஸ்ரீலங்கா 2026 செயல் திட்டங்கள் ஜனாதிபதியின் தலைமையில் மீளாய்வு. பாதாள உலகம் இல்லை, எம்மை அச்சுறுத்துவதற்காக சிலர் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களை பயன்படுத்திக் கொள்கின்றனர், பாதுகாப்பு அமைச்சு. விவசாய, கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் லால்காந்தவின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்து விசாரணைகள் நடத்துமாறு கோரி லஞ்ச அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது. வைத்திய மற்றும் சிவில் உரிமைகளுக்கான வைத்திய சங்கங்களின் கூட்டமைப்பில் தலைவர் வைத்திய சமர் சஞ்சீவவினால் இன்று இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் ஹேரி லால்காந்த் 2024 ஆண்டு 2025 ஆண்டுகளுக்கு அமைவாக கடந்த ஆண்டு டிசம்பர் 26 சமர்ப்பித்த சொத்து விவர அறிக்கை தற்போது சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகியுள்ளது. தனக்கு 6.7 கோடி ரூபாவுக்கு அதிக பெறுமதியுடைய அசையா சொத்துக்கள் உள்ளதாக அமைச்சர் தனது சொத்து விவர அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளமையும், ஆனால் சில வருடங்களுக்கு முன்னர் தனது செலவுகளை கூட ஈடுகட்டுவது கடினம் என அவர் தெரிவித்திருந்த கருத்தையும் கருத்தில் கொண்டு இந்த முறைப்பாடு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் நேற்றைய தினம் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் பிள்ளையானை சாதாரண சிறைக்கு மாற்றுமாறு கோரி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிலையில் பிள்ளையானுக்கு ஆதரவாக இடம்பெற்ற போராட்டத்தில் அவருக்கு நெருங்கிய பல ஆதரவாளர்கள் தலைமறைவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதனுடைய பொதுச் செயலாளர் மற்றும் பிரதி தலைவர் என பலரும் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாறாக அந்த போராட்டத்தில் பிள்ளையானின் உறவினர்கள் மற்றும் அவரின் உடன்பிறப்புகள் மட்டுமே கலந்து கொண்டிருந்தனர். ஏன் பிள்ளையானுக்கு ஆதரவான இந்த போராட்டத்தில் பல முக்கியஸ்தர்கள் தலைமறைவாகியமை இங்கு பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமன்றி அவரது பல முக்கியஸ்தர்கள் மீது வழக்குகளும் போலீஸ் முறைப்பாடுகளும் நிலுவையில் உள்ளதனால் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வது என்பது சிக்கலை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனது மகனை தெல்லிப்பள்ளி போலீசார் அவமானப்படுத்தியதாகவும் தெல்லிப்பள்ளி போலீசார் போதைப்பொருள் பாவிப்பதில்லை என்றால் மருத்துவ பரிசோதனைக்கு வருமாறு தாய் ஒருவர் பகிரங்க சவால் விடுத்துள்ளார். இது குறித்து பாதிக்கப்பட்ட இளைஞனின் தாய் கருத்து தெரிவிக்கையில், இன்றைக்கு வியாழக்கிழமை, இன்றைய தினம் எங்களுடைய மகன் வேலைக்கு போய்கொண்டிருக்கைக்குள்ள, அவர் பெயிண்டிங் வேலை தான் போறவர், போய்கொண்டு இருக்கைக்குள்ள தெல்லிப்பள போலீஸ் ரபிக் அவர்கள் இவரை மறைச்சிருக்கணும். அப்போ இவர் தானே ஏதாச்சும் ஓவர்டேக் பண்ணிட்டனோன்னு தெரியாமல் இவர் என்ன செய்திருக்கிறார், ரபிக் மறைச்சா நிற்கத்தானே வேணுமென்ட்டு இவர் நின்று இருக்கிறார். மகன் நின்ற இடத்துல ரபிக் வந்து சொல்லியிருக்கணும், நீங்கள் ஏதோ பாவிச்சிருக்கிறீங்களான்னு சொல்லி. அப்போ அவர் சொன்னவரா, நான் வேலைக்கு தான் போகிறேன், நான் எதுவுமே பாவிக்கிறதும் இல்லை, இன்றைக்கும் பாவிக்கலை, இந்த வாழ்க்கையில் நான் பாவிக்கிறேன்னு சொல்ல இவ இல்லை, நீ பாவிச்சு இருக்கிறான்னு சொல்லி இவரை உடனடியாக தெல்லிப்பள போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏற்றி கொண்டு போய் அங்கே பிள்ளைன்ற மோட்டர் சைக்கிள் எல்லாத்தையும் பறித்து விட்டுட்டு அதுக்கு பிறகு பிள்ளைய ஜீப்பில் ஏற்றி கொண்டு போய் தெல்லிப்பள டாக்டர்கிட்ட கொடுத்திருக்கணும். அப்போ டாக்டர் அதை செக்அப் பண்ணி போட்டு டாக்டர் சொல்லியிருக்கிறார் இவர் பாவிக்கலைன்னு சொல்லி. பிள்ளை வெளியால் வந்து இருக்குது, வெளியால் வர சொல்லிச்சினம்மா, நீ சாராயம் குடிச்சனீன்னு சொல்லி. அவன் சொன்னானா, நான் சாராயமே இன்று மட்டும் நாங்கள் குடித்தது, எனக்கு அதை என்னென்னு தெரியான்னு சொல்லி பேருந்து ஜீப்பில் ஏற்றி கொண்டு வந்து தெல்லிப்பள போலீஸ் ஸ்டேஷனில் விட்டு இருக்கணும். விட்டால் அதுக்கு பிறகுதான் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்குது, அம்மா என்ன போலீஸ் பிடிச்சதுன்னு சொல்லி. அப்போ நான் என்னத்துக்கு பிடிச்சது எதுக்கு பிடிச்சதுன்னு சொல்லி உண்மையாக எனக்கு தெரியவே இல்லை. அதுக்கு பிறகு நான் அங்கே ஃபோன் அடிக்கிறேன், இங்கே ஃபோன் அடிக்கிறேன், நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி எனக்கு உண்மையாகவே தெரியாமல் போட்டுது. சரி, நான் 3ஆம் தடவை ஃபோன் எடுக்க புள்ள ஃபோன் ஆன்சர் இல்லை. 12:30 இருக்கும். இன்றைக்கு தான் ஃபோன் பண்ணி நான் திருப்பி கேட்குறேன், எங்கே தம்பி நிற்கிறீங்கன்னு கேட்க, அம்மா நான் திருப்பி விட்டுட்டாங்க, நான் வேலையில் வந்து வேலை செய்தோன்னு நிற்கிறேன்னு சொல்லி. என்னத்துக்கு நான் இந்த கதை உங்களுக்குன்னு சொல்கிறேன்னு சொன்னால், உண்மையாகவே இலங்கையில் இருக்கிற ரபிக்கோ சரி எந்த போலீஸோ சரி உண்மையான சட்டத்துக்கு மாறாகத்தான் இந்த செயல்பாடுகள் நடக்குது.
அரசாங்கத்தால் எதுவுமே எங்களுக்கு இன்றைக்கு 40 வயசு வந்துட்டு அவர் 19 வயசு மகனுக்கு எங்களோட மனுஷனுக்கு 46 வயசு எதுவுமே எங்களுக்கு கிடைக்க போகிறதும் இல்லை கிடைச்சதும் இல்லை. அப்போ நாங்களாம் வீடு கட்டினாங்க, நாங்களாம் லோன் எடுத்து கட்டினாங்க. அப்போ இவருக்கு நான் 18 வயசு முடிய சொன்னேன்னா நாங்கள் மேலதிகமாக இவர் படிக்க போகையில் இவருக்கு நான் சொன்னேன், நான் தம்பி எங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குதாடா, நீங்களும் உழைச்சா தான் நம்ம லோனால் கட்டலாம்னு சொல்லி நாங்கள் லோனுக்காக இந்த பிள்ளை ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போவான், ஒவ்வொரு நாளும் போவான் வேலைக்கு 10 மணி, சில நேரம் 11 மணி, சில நேரம் 12 மணி செல்லும். அப்போ நான் அடிக்கடி ஃபோன் எடுப்பேன், எங்கே நிற்கிறீங்களாம்பி எங்கே நிற்கிறீங்களாண்டா, அம்மா வேலை முடியலை வேலைக்குள்ளே கவனமாவா, வேலைக்குள்ளே இந்த ரோட்டால் வர வேண்டாம் அந்த ரோட்டால் வாங்கன்னு சொல்லி நான் 12 மணி மட்டும் முழிப்பிருந்து சொல்கிற தாய் பிள்ளை கஞ்சா பாவிச்சிருக்கும் வேறு புரான்ஸலோட சேருமான்னு சொல்லி நான் மட்டுமே அவரை நான் அடையாளப்படுத்தவும் இல்லை, எங்களோட மனசில் கூட நாங்கள் இணைச்சி பார்க்கவும் இல்லை. இந்த ரபிக்காரர் உண்மையாகவே என்ன செய்திருக்க வேணும், பிடிச்சி போட்டு எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கோம், பிள்ளைன்ற ஃபோனில் இருந்து அவை சரி ஃபோன் எடுத்து உங்களோட மகனை பிடிச்சி வச்சிருக்கிறோம் அம்மா நீங்கள் வாங்க வேண்டும். பிள்ளைக்கு 30 வயசு இல்லை, பிள்ளை 19 வயசு, வீட்டு கஷ்டத்துக்காக வேலைக்கு போகிறான். போவைக்குள்ள இவங்களை என்ன செய்ய வேணும், அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறா இல்லாட்டி அப்பாவுக்கு ஃபோன் அடி, இந்த பெரியாக்களாரும் இங்கே வேற வேணுமாண்டா. சரி நான் ஃபோன் அடிச்சிருந்தேன், நான் அந்த இடத்துக்கு போய் என்ன நடந்தான்னு பொலிசையும் கேட்டு வேலையும் கேட்டிருப்பேன். கேட்டிருந்தேன் அந்த போலீஸ்காரர் பிள்ளை பாவிச்சிருக்கேன்னு சொன்னால் நான் பிள்ளை அந்த நிலப்பாட்டாங்க சொல்லியிருப்பேன். பிள்ளை நித்தியார ஒளிமினாது என்னோட தேத்தனி வாங்கி குடித்தாது, பான் சாப்பிட்டவர் இன்றைக்கு பானும் டீயும் தான் குடித்தவர், அதை எல்லாத்தையும் குடிச்சு போட்டு இவர் போய் கொண்டு இருக்கக்குள்ள நீங்கள் பிடிச்சால் அந்த பிள்ளைக்கு எங்கே கஞ்சா கிடந்தது. உங்களுக்கு அரசாங்கம் சொல்லியிருக்கலாம் கஞ்சா பிடிச்சவன் தூக்கி போடன்னு சொன்னால் விற்கிறவன் தூக்கி போடுங்க, அவன் விற்கிறவன் எங்கே இருக்கிறான். வீட்டை வந்து பார்த்தா தெரியும், நாங்கள் 5 மாடி 6 மாடிலையே நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் சாதாரண மனிதர் மாதிரி ஒரு 4 பேர் முளைச்சு கட்டின வீட்டுக்கு கடனை கட்ட போன பிள்ளைய கஞ்சாதுன்னு சொல்லி என்ன நீங்கள் ரோட்டில் போடுவீங்க. 4 பேர் இந்த பிள்ளைய பிடிச்சிருந்தா இந்த பிள்ளையோட நாளைக்கு என்ன முறை தான் சேர்ந்து திரிவானே. வேலைக்கார முதலாளி கூட்டிக்கொண்டு போவார், வேலையில் ஒரு 50 பேர் வேலை செய்யக்குள்ளவன் கஞ்சா பாவிச்சவன் அது பாவிச்சவன் சொல்லி அந்த முதலாளிவன் நாளை வேலையை கூட்டிக்கொண்டு போகாமல் விட்டால் ரபிக்கு ரோட்டில் நிற்கிறவனுக்கு காசு வாங்குவான், அவனுக்கு அரசாங்கம் காசு போடும் அக்கௌண்ட்டுக்கு, அவர் தந்த வேலையை தான் பார்த்துக்கொண்டு தான் போடுறாது. உண்மையாக தெல்லிப்பள பொலசு உங்களுக்கு உண்மையாக முதுகெலும்பு இருந்தால் நீங்கள் தெல்லிப்பள ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கோ, நீங்கள் போத வசதி நீங்கள் பாவிக்கலை என்று உறுதிப்படுத்தினால் நாங்கள் அதுக்கு பிறகு எங்களோட பிள்ளையால உங்களோட கையில் தாரோம். இதுக்கு நீங்கள் முதுகெலும்பு இருந்தால் நீங்கள் தெல்லிப்பள போலீஸில் இருக்கிறார்கள் எல்லாரும் நீங்கள் இந்த சவாலுக்கு முதல் வாங்க. கடந்த 10/4/2026 அன்று வடமாகாண ஆளுநர் தலைமையில் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் கிளிநொச்சியிலிருந்து புதிய பொறிமுறை ஊடாக 1 மாத காலத்தினுள் மணல் விநியோகத்தை ஆரம்பித்தல் மற்றும் மணலின் விலையை அரைவாசியாக குறைத்தல் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய நேற்றைய தினம் களவிஜயம் மேற்கொள்ளப்பட்டது. இரணைமடுக்குள்ள கனகராஜன் ஆற்றுப்பகுதிகள் களவிஜயத்தின் போது பார்வையிடப்பட்டது. மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள், கிராம சேவையாளர்கள், கனியவள திணைக்கள உத்தியோகத்தர்கள், நீர்ப்பாசன தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள், பிரதேச சபை உத்தியோகத்தர்கள், கிளிநொச்சி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஆகியோர் பங்கு பெற்றிருந்தனர். பின்லாந்து நாடாளுமன்ற உறுப்பினர் பெல்லா ஃபோர்சன் நாடாளுமன்றத்தில் தமிழர்களின் மனித உரிமைகள் குறித்து எழுத்து மூல கேள்வி சமர்ப்பித்தார். 25/2/2026 அன்று பின்லாந்தும் இலங்கையும் ஹெல்ஸ்கியில் அரசியல் ஆலோசனை அமைப்பை நிறுவுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. இந்த ஒப்பந்தத்தின் பின்னர் பின்லாந்து நாடாளுமன்ற உறுப்பினர் பெல்லா ஃபோர்ஸ்கன் 15/4/2026 அன்று நாடாளுமன்ற சபாநாயகரிடம் ஒரு உத்தியோகபூர்வ எழுத்து கேள்வியை சமர்ப்பித்தார். அதில் இந்த MOUவை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி பின்லாந்தின் மனித உரிமை அடிப்படையிலான வெளியுறவு கொள்கையை நடைமுறைப்படுத்தவும், தமிழர்களுக்கான பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்த கொழும்பு அரசின் மீது அழுத்தம் செலுத்தவும் பின்லாந்து அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். 1948 முதல் ஈழத்தமிழர்களின் சுயநிர்ணய உரிமையை இலங்கை அரசு மறுத்து வருகிறது என்றும், பின்லாந்து மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் பின்லாந்தின் மனித உரிமைகள் பேரவை காலத்தில் ஆதரித்த UNHRC தீர்மானம் 51 உட்பட சர்வதேச சமூகத்துடன் ஒத்துழைக்க இலங்கை அரசு தொடர்ந்து மறுத்து வருகிறது என குறிப்பிட்டுள்ளார். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் 2026 ஆண்டுக்கான செல் திட்டங்கள் மற்றும் கடந்த ஆண்டின் முன்னேற்றம் குறித்த கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க தலைமையில் இன்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் 2026 ஆண்டில் செயல்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் மக்களுக்கு மிகவும் நெருக்கமான வகையில் எவ்வாறு அமைய வேண்டும் என்பது குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது.
இது வெறும் அரசாங்கத்தின் திட்டமாக மட்டும் மட்டுப்படுத்தப்படாமல் மக்களுக்கு மிகவும் நெருக்கமான திட்டங்கள் ஊடாக கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை மேலும் பிரபலப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி வலியுறுத்தினார். மேலும் கடந்த ஆண்டினுடைய முன்னேற்றங்கள் இங்கு மீளாய்வு செய்யப்பட்டதுடன் எதிர்வரும் ஆண்டுக்கான இலக்குகளை அடைந்து கொள்வதற்காக சம்பந்தப்பட்ட தரப்பினரை எவ்வாறு ஒருங்கிணைத்து செயற்படுவது என்பது குறித்தும் அதிகாரிகளுக்கு இதன்போது தெளிவுபடுத்தினர். ஜனாதிபதி செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்க கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தின் அழைப்பாளர், ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரசல் அபன்சு, மேலதிக செயலாளர் SBC சுகீஸ்வர் ஆகியோரும் கிளீன் ஸ்ரீலங்கா செயலணியின் உறுப்பினர்கள், கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தின் உயர்மட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடத்தப்படவிருந்த காலப்பகுதியில் ஜக்ரான் இந்தியாவுக்கு சென்றுவிட்டதாக ராணுவ புலனாய்வு பிரிவு அறிவித்ததாக போலீஸ் மா அதிபர் NK இலங்ககோன் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நியமித்த நாடாளுமன்ற தேர்வுக்குழுவில் தெரிவித்தார். இதனை கொழும்பில் ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் நடத்திய மாநாட்டில் உரையாற்றும் போது ஊடகவியலாளர் தரிந்து ஜெயவர்தன தெரிவித்தார். இது தொடர்பாக மேலும் தெரிவிக்கையில், ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடந்து 24 மணி நேரத்துக்குள் ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி பிஜித் மலல்கோட தலைமையில் நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவில் இந்த காரணங்கள் தெரிய வந்தது. அந்த குழுவின் உறுப்பினரான போலீஸ் மா அதிபர் NK இலங்ககோன் பாராளுமன்ற தேர்வுக்குழு விசாரணையின் போது இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்த கருத்துக்கள், ஏப்ரல் 4ஆம் தேதி குண்டு தாக்குதல் நடத்தப்பட உள்ளதாக வெளிநாட்டு புலனாய்வு பிரிவால் இலங்கைக்கு தகவல் ஒன்று வழங்கப்பட்டது. மேலும் 2019 ஏப்ரல் 5ஆம் தேதி எழுத்து மூலம் அனுப்பப்படுகிறது. அதன் பின்னர் ஏப்ரல் 8, 9 தேதிகளில் நடந்த புலனாய்வு தகவல்கள் ஆய்வுக்கூடத்தில் இது தொடர்பில் பேசப்படவில்லை. ஏனென்றால் ராணுவ புலனாய்வு பிரிவு ஜக்ரான் இந்தியாவில் இருப்பதாக அரச புலனாய்வு பிரிவுக்கு அறிவித்தது. அதனால் குறித்த கூட்டத்தில் தாக்குதல் தொடர்பில் பேசவில்லை என இலங்ககோன் தெரிவித்தார். ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி பிஜித் மலர்கோட தலைமையில் நடாத்தப்பட்ட விசாரணை அறிக்கைகள் இதுவரை வெளியிடப்படவில்லை. மேலும் அதன் சில சாட்சியங்களை சட்ட சிக்கல் என்ற பெயரில் மாற்றப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. ஜக்ரான் அக்கால பகுதியில் குண்டுகள் தயாரிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வெடிக்க வைப்பதற்கான இடங்களை பார்த்துக் கொண்டிருந்த சமயத்தில் எவ்வாறு ராணுவ புலனாய்வு பிரிவு ஜக்ரான் இந்தியாவுக்கு சென்றுவிட்டார் என தெரிவித்தது. இந்த தாக்குதலில் ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு தொடர்பு இருப்பதற்கான காரணங்கள் முதல் விசாரணை அறிக்கையில் தெரிய வந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். புறையோடி போயுள்ள இனப்பிரச்சினைக்கு நிலையான அரசியல் தீர்வு எட்டப்பட்டால் மாத்திரமே இலங்கைக்கு வளமான எதிர்காலம் அமையும் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்தார். மட்டக்களப்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பொருளாதார பிரச்சினை தீர்த்துவிட்டால் இனப்பிரச்சினை முடிவுக்கு வந்துவிடும் என அரசு எண்ணக்கூடாது. தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசு இடதுசாரி சிந்தனையுடன் செயற்படுவதாக கூறினால் கடந்த 75 வருட கால இனவாத அரசியலை விடுத்து அனைத்து மக்களையும் சமமாக மதித்து இனப்பிரச்சினைக்கு நியாயமான தீர்வை பெற்றுத்தர வேண்டும். அவ்வாறு இல்லாமல் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்தால் எதுவும் கடந்த காலங்களை போன்றதொரு இனவாத அரசாங்கமாகவே மக்களால் பார்க்கப்படும் என அவர் தெரிவித்தார்.